இன்றைக்கி வந்து இன்ட்ரோவர்ட் சொல்கிறது வந்து ஒரு ஃபேஷனான ஒரு விஷயம். நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் ஈவன் லிங்க்டின்ல கூட போட்டுக்கிறாங்க. பட் இன் ரியாலிட்டி வந்து நிறைய பேர் வந்து இட்ஸ் நாட் ரியலி நீங்கள் இன்ட்ரோவர்ட் கிடையாது. யூ ஆர் ஆக்சுவலி மேட் டு பி இன்ட்ரோவர்ட். சின்ன வயசுலேருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குரூப் பண்ணுறாங்க. வீட்டில் ஸ்டார்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்து நீங்கள் பார்க்குற டிவி ஷோஸில் வந்து நிறைய இடத்துல வந்து உங்களை இன்ட்ரோவர்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. நீங்களும் அதுக்கு விழுந்துடுறீங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரேலியன் கைஸ். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். virtualcoin.comல போனீங்கன்னா virtual swap அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அது மூலிமா ஃப்ரீ கிரிப்டோ கரன்சிஸ் ஏர்ன் பண்ணலாம். இன்ட்ரோவர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து பீப்புள் சே இட் ஓகே இட்ஸ் a very cool thing to say it அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அவங்க பார்க்குற டிவி ஷோஸ் காமிக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இன்ட்ரோவர்ட்டுக்கு ஒரு டெஃபினேஷன் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து என் பொண்ணு ஒரு டிவி சீரிஸ் பார்த்துட்டு இருக்காங்க. கிட்ஸோட ஒரு மேஜிக் ஷோ மாதிரி ஒரு டிவி சீரிஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து எப்போ பார்த்தாலும் பப்ளியாக அப்படி பேசிக்கிட்டு ஜாலியாக அப்படி இப்படின்னு இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கில் செட் இருக்கும். சண்டை போடுறது அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஸ்கில் செட் இருக்கும். பட் அதே சீரிஸில் வந்து ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும். அவங்க அப்படியே எப்போ பார்த்தாலும் குவைட்டாக இருப்பாங்க, வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் வேர்ட்ஸ் மட்டும் தான் பேசுவாங்க. பட் என்னன்னா எண்ட் ஆஃப் தி டே வந்து இந்த பப்ளியாக இருக்க கேரக்டர் வந்து குவைட்டாக இருக்க கேரக்டர்கிட்ட வந்து எப்போவுமே தோக்கும். இந்த சென்ஸ் வந்து ஒரு திறமையை காட்டுற சிச்சுவேஷன் வரப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குவைட்டாக இருக்க கேரக்டருக்கு வந்து ரொம்ப திறமை இருக்கும். அந்த திறமையை ஒரு நாள் காட்டாமல் இருந்திருப்பாங்க. இந்த பப்ளியாக பேசுகிற கேரக்டர் வந்து அப்படியே பேசிட்டே இருப்பாங்களே தவிர எதுவுமே வாழ்க்கையில் கற்றுக்கவே மாட்டாங்க. குழந்தைத்தனமாக இருப்பாங்க. இவங்க வந்து அப்படியே ரொம்ப டீப்பான ஒரு கான்ஷியஸில் இருப்பாங்க. ஸ்கில்ஸ்னால் அப்படியே மார்ஷியல் ஆர்ட்ஸில் வந்து அப்படியே 10,000 பிளாக் பெல்ட் வாங்கியிருப்பாங்க. இவங்க வந்து அப்படியே இன்னும் ஒயிட் பெல்ட்லேயே இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டாக தான் இருப்பாங்க. ரெண்டு பேரும் ப்ராக்டிஸ் பண்ணிருப்பாங்க. இது படத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாரி தான் இருக்கும். பப்ளியாக இருக்கிறவங்க வந்து அவங்க இனிஷியலாக வின் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. இனிஷியலாக வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. பட் எவென்ச்சுவலி வந்து அவங்கள பீட் பண்ணுற அளவுக்கு ஒரு கேரக்டர் யார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோவர்ட் தான். அப்படியே கார்னரில் உட்காந்து அப்படியே தீர்க்கமாக அப்படியே யோசிச்சுட்டே இருப்பார். அப்படியே வந்து கரெக்டாக எல்லாத்தையும் செஞ்சு கிழிச்சிட்டு வருவார். பட் இன் ரியாலிட்டி கைஸ் ஹியூமன்ஸ் ஆர் வெரி சோஷியல் ஸ்பீசிஸ். இன்னைக்கு வந்து நம்மளோட சர்வைவல் வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு பெரிய ஸ்ட்ராங்கான டீத்தோ இல்லை வந்து பாய்சன் இது வச்சு ஏதோ பல்லோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு உடம்பு ஸ்ட்ரென்த் கிடையாது, மசில் கிடையாது, வேகமாக ஓட முடியாது. நம்மளுக்கு எந்த ஒரு பவருமே இல்லை. நம்ம சர்வைவ் ஆனதுக்கு ஒரு முக்கியமான குவாலிட்டி வந்து நம்ம சோஷியலாக கூட்டமாக இருந்தோம், சர்வைவ் ஆனோம். ஸோ நம்மளோட கண்டுபிடிப்பிலேருந்து எல்லா விஷயமும் ஒருத்தங்க ஷேர் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான். ஸோ நம்ம இன்ட்ரோவர்ட்டாக அந்த காலத்தில் இருந்தோம்னு வச்சுக்கலாம், நம்ம ஸ்பீசிஸ் இவ்வளோ தூரம் வந்திருக்காது. அப்போயே அழிஞ்சு போயிருக்கும் டோட மாதிரி. இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறதுனால நம்ம என்னத்தை இழக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கவனிச்சு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் டேஸில் ஆரம்பிக்கிறப்ப நம்ம ஒரு திறமை இருக்கும், ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை நம்ம சொல்கிறதுக்கு வந்து கூச்சப்பட்டுக்கிட்டு நம்ம உட்காந்துருப்போம். ஒரு ஸ்டேஜில் போய் பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நம்ம கூச்சப்பட்டு விட்டுருப்போம். ஒரு பேச்சு போட்டியில் வந்து நல்லா பேசுறதுக்கான திறமை கூட வந்திருக்கும். ஆனால் நம்ம பேசினா எல்லாரும் பார்ப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் உட்காந்துருப்போம். அங்கே ஆரம்பித்து அதுக்கப்புறம் டீனேஜ் டைமில் வந்து நம்மளுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கும். அந்த பொண்ணு போய் ப்ரப்போஸ் பண்ண இதே முறையில் மாரி சொல்லாமல் உட்காந்துட்டு இருப்போம். யாரோ ஒருத்தர் அந்த பையன் ப்ரப்போஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டு போயிருப்போம். அதுலேருந்து நம்ம ஆஃபீஸில் வந்து நிறைய இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம எந்திரிச்சு போய் பேசணும். வி ஹாவ் டு செல் அவர் செல்ஃப். நிறைய நேரம் கைஸ் நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஹார்ட்வேர் வந்து நல்லா தான் இருக்கும். 99% வந்து நம்ம லைஃப்பில் வந்து குறை சொல்கிறது வந்து நம்ம லைஃப்பில் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, பணம் இல்லை, அது இல்லை, 1000 சொன்னாலும் சரி, யூ ஸ்டில் ஆர் வெரி பிளெஸ்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் அவன் சொல்கிறான். இந்த சென்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஹார்ட்வேர் வந்து ஒரு லிமிடேஷன் நம்மளுக்கு கிடையாது. இப்போ கூட நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டில் வச்சிருக்கிற கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்து இட்ஸ் வெரி பவர்ஃபுல். பட் அந்த கம்ப்யூட்டருக்குள்ள என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி என்ன யூஸ் பண்ணுறீங்கன்றது தான் வந்து அந்த கம்ப்யூட்டர் வந்து உங்களுக்கு எவ்வளோ பணம் பண்ணி கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம மூலக்குள்ளார வந்து நம்ம என்னத்தை வந்து ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் வந்து இட் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். நிறைய நேரம் நான் வீடியோவில் சொல்கிறது என்ன அப்படின்னா வந்து, ராகுல் நீங்கள் எப்படி வந்து ஜாகுவார் வாங்கினீங்க, ஒரு யங் ஏஜில் வாங்கினீங்க, எப்படி வந்து இந்த கம்பெனிஸ் பில்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறப்ப எனக்கு வந்து அது ஒரு ரொம்ப பெருசாக அச்சீவ் பண்ண மாதிரி எதுவுமே இல்லை. எனக்கு மேலே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நான் பண்ண எல்லா விஷயத்துலையுமே எனக்கு மேலே பெரிய ஆளுங்க எல்லாமே இருக்கிறாங்க. நான் இதில் என்ன பெஸ்ட்டாக பண்ணேன் அப்படின்னா வந்து என் ஹார்ட்வேரை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன் அண்ட் என் சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இது ரெண்டு மட்டும் தான் நான் பண்ணேன். நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ என் வீடியோஸ் யூடியூப்ல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் நீங்கள் ரெண்டே விஷயம் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஒன்று பீயிங் கன்சிஸ்டன்ட். ஸோ அப்போ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா என் மூளை சொல்கிறது என் உடம்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஆனால் ரெகுலர் பேசிஸ். ஸோ அப்போ ரெகுலர் பேசிஸில் கேட்கணும் என் உடம்பு கொஞ்சம் சவுண்ட் பாடி இருக்கணும், கொஞ்சம் ஷார்ப்பான பிரெயின் இருக்கணும். ஸோ இப்போ இந்த ஷார்ப்பான பிரெயினுக்கு ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கான ஆர்வம், கியூரியாசிட்டி எனக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு ஃபண்டமெண்டலிஸ்டிக்காக வந்து ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்கக்கூடாது. சாமி நம்பிக்கை, கோயில், ரிலிஜன் அதெல்லாம் கிடையாது. எல்லா விஷயத்துலையுமே சரி இது இவ்வளோதான் கான்க்ரீட்டாக வந்து இதை நான் நம்புகிறேன். மேத்தமெட்டிக்ஸாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், எனக்கு ஒரு விஷயம் நான் கற்றுக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு அது என்னோட நாலேஜ் பேஸ். ஸோ நாளைக்கு வந்து அது யாராவது ஒருத்தவங்க வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஐ ஷுட் பி ஓப்பன் டு டேக் இட். தொட்டில் பழக்கம் சுடுகாட்டு வரைக்கும் இப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து இட்ஸ் புல்ஷிட் கைஸ். ஏன்னா இன்னைக்கு வந்து எனக்கு வந்து ஐம் 40 years old. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா என் வீடியோஸில் கூட இப்போ கூட நீங்கள் போட்ட லாஸ்ட்டாக ஒரு 5 minutes முன்னாடி போட்ட கமெண்ட்ஸில் கூட ஒருத்தர் வந்து இல்லை ராகுல் நீ சொல்கிறது தப்பாக இருக்குது, இப்படி இருக்கலாம்ல அப்படின்னு சொன்னோன்னே நான் அதுக்கு போயிட்டு எஸ் ஆக்சுவலி தட்ஸ் a குட் பாயிண்ட், அந்த மாதிரி ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் அப்ரிஷியேட் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் உட்காந்து படித்தேன். அவர் சொன்னது வந்து சீரியஸான ஒரு விஷயம், இது வந்து ஏஐ ரிலேட்டடான ஒரு விஷயம். ஸோ அதை நான் போய் உட்காந்து படித்தேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம எல்லாருக்குமே ஹார்ட்வேர் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் சேம். ஏன்னா ஹார்ட்வேர் வைஸ் வந்து குவாலிட்டி ஹையர் குவாலிட்டி லோவர் குவாலிட்டிலாம் கிடையாது. நம்ம கொடுக்குற குவாலிட்டியை நம்ம பெட்டராக ஆக்கிக்கலாம். ஃபிட்னஸ்லாம் போய் நம்ம ஜிம்முக்கெல்லாம் போய் மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் பண்ணி நம்ம கொஞ்சம் பெட்டராக ஆக்கிக்கலாம். பட் சாஃப்ட்வேர் வைஸ் வந்து நிறைய நேரம் வந்து
நம்மளே வந்து நம்ம சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு தடையாக இருக்கும். ஒரு போர்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறோம். லெட்ஸ் சே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் படிக்கிறோம், சாஃப்ட்வேர் கோடிங் படிக்கிறோம், அதெல்லாம் படித்து நம்ம லைஃபுக்கு நல்லது, காசு கிடைக்குது அப்படின்னா அதை அப்டேட் பண்ணிக்கிறோம். மற்றபடி வந்து இந்தமாரி நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறேன், எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, அது தெரியாது, இது தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆக்சுவலி அந்த இடத்துல அப்டேட் பண்ணாமல் இருந்துக்கிறோம். நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறதுக்கும் ஆம்பிவர்ட்டாக இருக்கிறதுக்கும் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கிறதுக்கும் வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு கூட்டத்தில் நான் நிற்கிறேன், நான் போய் அந்த இடத்துல போய் பேசுறதுக்கு வந்து என் உடம்பு, என் வாய், என் கண்ணு இதெல்லாம் வேலை செய்யணும். அது எல்லாத்தையும் நான் போய் வேலை செய்ய விட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் எக்ஸ்ட்ரோவர்ட். நிறைய பேர் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இன்ட்ரோவர்ட்னு சொல்கிறவங்க கூட வந்து அவங்க க்ளோஸ்டு சர்க்கிளில் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து அவங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மைண்டுக்குள்ளார தேவையில்லாமல் ஓவராக காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட வந்து they don't give a shit. நீங்கள் செத்து 2 நாள் கழிச்சு யாருமே உங்களை ஞாபகம் வச்சுக்க போகிறதில்ல. உங்களை யார் ஜட்ஜ் பண்ணாலுமே உங்களுக்கு அது ஒத்த பைசாவுக்கு பிரோஜனம் கிடையாது. நிறைய நேரம் வந்து நீங்கள் ஓவராக கால்குலேட் பண்ணிக்கிட்டு ரெப்புடேஷன், இது ஆக்சுவலி another thing guys, நம்ம எல்லாருக்குமே ஈவன் இன்க்ளூடிங் மை செல்ஃபாக இருக்கட்டும், நீங்கள் யோசிக்கிற பெரிய ஆக்டருக்காக இருக்கட்டும், அந்த ரெப்புடேஷன் இஸ் லிட்டரலி க்ளோஸ் டு நத்திங். இன்றைக்கி கூட நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஆக்டர் வந்து ஏதோ ஒரு ஸ்கேண்டலில் மாட்டிக்கிட்டாங்க, யாரோ ஒரு பொலிட்டிஷியன் வந்து கரப்ஷனில் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்க தற்கொலை பண்ணி செத்தா போயிடுறாங்க. பிஜேபியில் ஒரு தலைவர் வந்து மாட்டினார், ஒரு வீடியோவில் மாட்டினார், அவர் பர்சனல் சாய்ஸ், அவருக்கு எதுவும் பிடிச்சிருக்கு கடலை போட்டார், ஏதோ ஒன்று பண்ணார். பட் அது மாட்டினதுக்கப்புறம் ரெப்புடேஷன் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தற்கொலை பண்ணிட்டார். அவர் போனார், அடுத்த வேலையை செய்கிறாரு, சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு, எதையோ ஒன்று பண்ணி லைஃப் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறவங்க வந்து உங்களை ஒரு இடத்துல வந்து சேல் பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் சேல் பண்ணாமல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை விடுறது அப்படின்றது நீங்கள் வந்து உங்களோட கரண்ட் எக்ஸிஸ்டன்ஸ், நீங்கள் வாழ போகிற 60 வருஷத்துக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய துரோகம். அந்த வேலையை எப்பவுமே செய்யுங்க. அது ஆக்சுவலி வந்து உங்கள் ஃபால்ட்டுன்னு கூட என்டையராக நான் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி உங்கள் சின்ன வயசுலேருந்து உங்களை வந்து நிறைய நேரம் நிறைய இடத்துல வந்து உங்களை எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கிறது, உங்களை நீங்கள் சேல் பண்ணுற இடத்துல வந்து சேல் பண்ணாமல் விடுறதுக்கு வந்து நிறைய டிஸ்கரேஜ்மெண்ட் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸ்கூல் டேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொஸ்டின் தெரிஞ்சிச்சுன்னா எந்திரிச்சு பதில் சொன்னால், கேள்வி கேட்டால் வந்து உட்காரு சும்மா தொணத்தனன்னு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அந்த இடத்துல க்ரூம் பண்ணுறதா இருக்கட்டும். இல்லை வீட்லேயே கூட சர்வசாதாரணமாக வந்து பேரண்ட்ஸ் வந்து பசங்க சின்ன வயசில் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க, நோயின்னு கேட்டுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் அதை சப்ரஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் சைடே வந்து ஒரு கொஸ்டின் கேட்டால் அவங்களுக்கு அது பதில் தெரில அப்படின்னா உடனே கிண்டில் பண்ணுறது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே அந்த இடத்துல கொஞ்சம் டாக்ஸிக்காகவும் இருக்கும். ஸோ இந்தமாரி நிறைய இடத்துல வந்து நம்மளுக்கே தெரியாமல் நம்ம அந்த ஒரு ஹேபிட் ஆஃப் பீயிங் அன் எக்ஸ்ட்ரோவர்ட், ஒரு விஷயத்தை வந்து வெகுளித்தனமாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு யதார்த்தமான ஒரு மனுஷனாக உண்மையாக நேர்மையாக இருக்கிறேன், அந்த இடத்துல நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், இல்லை எனக்கு தெரிஞ்ச கருத்தை நான் சொல்கிறேன் அப்படின்றத வந்து பீப்புள் டோன்ட் ரியலி லைக் இட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை நீங்கள் வந்து ஒரு ஃபீட்பேக் சிஸ்டமாக நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களை நீங்கள் வந்து தப்பான வழியில் நீங்கள் கரெக்ட் பண்ணக்கூடாது. இது என்னன்னா ஃபியூச்சரில் வந்து ஸ்கூலில் ஆரம்பித்து காலேஜ்லேருந்து லைஃப்லேருந்து எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக கிடைக்க வேண்டிய நிறைய இடத்துல வந்து கிடைக்க வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறதா இருக்கட்டும், ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து யூ கோனா மிஸ் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ். மீடியா வந்து இட்ஸ் பீன் கான்ஸ்டன்ட்லி வந்து யூசிங் ஆர் இன்செக்யூரிட்டி கைஸ். ஒரு காலத்தில் வந்து குண்டாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களை கிண்டல் பண்ணுறது வந்து ஒரு பாடி ஷேமிங்ன்றது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் விஷயம் வந்துச்சு. காமெடிஸில் இருக்கும், இப்போ ஹீரோ வந்து கில் பண்ணுவார், குண்டா இருக்க பொண்ணுனா வேணான்னுவார், அதை பார்த்து பயந்து ஓடுவார் அப்படின்ற விஷயம்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு காமனான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா வந்து அப்போ குண்டா இருக்கிறவங்க ரொம்ப கம்மி, ஒல்லியாக இருக்கிறவங்க நிறைய. இப்போ வந்து குண்டா இருக்கிறவங்க நிறைய பேர், ஒல்லியாக இருக்கிறவங்க கம்மி. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மீடியா என்ன சொல்லுது அப்படின்னா பாடி ஷேமிங் பண்ணுறது தப்பு, குண்டா இருக்கிறது வந்து பாடி பாசிட்டிவ், டெக்னிக்கலி இட்ஸ் அன்ஹெல்தி கைஸ். அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடும். ஃபேட் பாசிட்டிவ், பாடி பாசிட்டிவ் இப்பெல்லாம் சொன்னவங்க வந்து இன்ஃப்ளூயன்சஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 இன்ஃப்ளூயன்சஸ் எனக்கு தெரிஞ்சே வந்து ஒரு பாப்புலர் இன்ஃப்ளூயன்சஸ் வந்து they are dead right now, they are dead. நிறைய சாப்பாடு சாப்பிட்டு உடம்பு வந்து என் உடம்பு எப்படி நான் வச்சுப்பேன் அப்படின்னு சொன்ன நிறைய பேர் இல்லை. இந்த மீடியா வந்து they always use majority of the people's-ஓட இன்செக்யூரிட்டியை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அவங்களோட அட்வான்டேஜுக்கு. ஸோ அப்போ வந்து they get much better views அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வர அனிமேஸாக இருக்கட்டும், டிவி ஷோஸாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து இந்த இன்ட்ரோவர்ட்டை வந்து they glorify it. இந்த இன்ட்ரோவர்ட்டை வந்து they'll show as if like they have deep consciousness, deep thinking இருக்கும், பயங்கர ஸ்கில்டாக இருப்பாங்க, அவங்க ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா யாருமே கிட்டக்கு நிற்க முடியாது, ஒரு சூப்பர் ஹீரோ லெவலுக்கு பயங்கரமாக பில்டப்லாம் கொடுப்பாங்க. டெக்னிக்கலி வந்து they are the weakest in the room. நம்ம சொல்லலாம் ஒருத்தர் வந்து சத்தமாக பேசினா அவருக்கு அறிவில்லாம ஆயிடுமா என்ன. கோட்ஸ் எல்லாம் கூட நிறைய கோட்ஸ் வருது. The most dangerous person is basically the person who is very quiet in the room. It doesn't really matter guys. நீங்க பேசுறீங்க பேசல அப்படின்றதெல்லாம் முக்கியம் இல்லை. இட்ஸ் a weakness. அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்னைக்கு ஒத்துக்கிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு அது ஒரு குற்றம் வச்சு வரும். நம்ம மேலேயே நம்மளுக்கு வந்து ஒரு என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திட்டுறதுக்கு நம்ம மனசாட்சி வார்த்தைகளை தேட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் உங்களை திருத்த ஆரம்பிப்பீங்க. இந்த இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறது வந்து இட்ஸ் கூல் திங், இட்ஸ் குட் திங் அப்படின்னு சொல்கிறதுனால யூ கோனா கண்டினியூ பீயிங் an introvert. அது வந்து இட்ஸ் நெவர் an advantage. நீங்கள் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்துட்டு பேசாமல் கூட இருந்துக்கோங்க. பட் ஒரு பேச வேண்டிய சிச்சுவேஷனில் பேச முடியல அப்படின்றது இட்ஸ் an inability, இட்ஸ் a disability. ஸோ இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறது வந்து இட்ஸ் a disability. அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லைனா உங்கள் லைஃப்பில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணுவீங்க, அதை நினச்சி கவலையும் படுவீங்க, அதை நினச்சி டிப்ரெஷன்லையும் போவீங்க. ஃபிக்ஸ் இட் அவுட். தேங்க்ஸ் கைஸ் அண்ட் சியர்ஸ்.